Hey guys, what's up? Welcome back to Sri Divil. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா Brown Tone Retouching நம்மளோட மொபைலில் அதுவும் Lightroom ரொம்ப சிம்பிள் எடிட் பண்ண முடியும். ஸோ முடிச்சுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கீழே ஒரு ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி எடிட்டிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் வித் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Lightroom அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோ தான் வந்து ஒரு ப்ரௌன் டோனுக்கு வந்து கொண்டு வர போகிறோம், ரொம்ப சிம்பிளாக. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 4 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டை வந்து ஒரு -20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிடுறேன், ஒரு -10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட்டுன்னு இருக்கும். ஸோ ஒயிட் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிடுறேன், ஒரு 9 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா பிளாக்னு இருக்கும். ஸோ பிளாக் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 2 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டாக வந்து டெம்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டெம்ப். ஸோ டெம்பை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 25 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டின்ட்டுன்னு இருக்கும். ஸோ டின்ட்டு வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு +22 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா வைப்ரன்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியர் ஐக்கான் இருக்கும், மிக்ஸ் டூல் ஐக்கான்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கும். இதில் ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணுங்கள். இதில் சேச்சுரேஷனை மட்டும் கொஞ்சமாக கம்மி பண்ணிடுறேன், ஒரு -44 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து கொஞ்சமாக இங்கே ஏற்றிக்கலாம், ஒரு +24 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் எல்லோ கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -100, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் வந்து ஒரு -40 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து ஒரு -30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரீன் கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -100, சேச்சுரேஷன் -100. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -100, சேச்சுரேஷன் வந்து ஒரு +70 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு +10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பர்பிள் கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -100. ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராமோட ஐடி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நான் லேட்டஸ்ட் அப்டேட்லாம் அங்கே தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ப்ரீசெட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரீசெட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். பாஸ்வேர்டு கிடையாது, ஸோ நான் வச்சுங்க, இந்த வீடியோக்குள்ள நான் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, பேக் டு த கண்டென்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து டெக்ஸ்சர்னு இருக்கும், டெக்ஸ்சர். ஸோ டெக்ஸ்சர் வந்து ஒரு +2 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா கிளாரிட்டின்னு இருக்கும். ஸோ கிளாரிட்டி வந்து ஒரு +12 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டென்ஹான்ஸ்ன்னு இருக்கும். ஸோ டென்ஹான்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு +10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா விக்னெட்னு இருக்கும். ஸோ விக்னெட் வந்து ஒரு -37 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்னு இருக்கும். ஸோ மிட் பாயிண்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு -8க்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 இருந்திருக்கும். ஸோ அதை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணி 8, -8 இல்லை, ஸோ நார்மல் 8. ஸோ அந்த 8க்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபெதர்னு இருக்கும். ஸோ ஃபெதர் வந்து ஒரு +65 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டீட்டெயில்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பனிங்னு இருக்கும். ஸோ ஷார்ப்பனிங் வந்து ஒரு +14 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் மாஸ்கிங்னு இருக்கும். ஸோ மாஸ்கிங் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு 40 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம்,
ஒரு 32 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் வருது. ஃபஸ்ட்டு வந்தது பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன், ஸோ கலர் நாய்ஸ் ரிடக்ஷன், ஸோ 2 இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இதில் கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து நான் கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு 53 அந்த மாதிரி ரேஞ்சை செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஸ்மூத்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்மூத்னஸ். ஸோ ஸ்மூத்னஸை வந்து நான் கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு 80 அந்த மாதிரி ரேஞ்சை செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பைனாகுலர் போட்ட மாதிரி குட்டியர் ஆப்ஷன் இருக்கும், ஆப்டமிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் த குரோமேட்டிக் அப்ரேஷன் இருக்கும், இதை எனேபிள் பண்ணுறேங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எனேபிள் த லென்ஸ் கரெக்ஷன் இருக்கும், அதையும் எனேபிள் பண்ணுறேங்க. ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது பிஃபோர் த ஃபோட்டோ அண்ட் இது ஆஃப்டர் த ஃபோட்டோ. நான் ஜூம் பண்ணுறேன், இது பிஃபோர் த இமேஜ். ஸோ எந்த மாதிரி கலர் டோனில் இருக்குன்னு பாருங்கள். இது ஆஃப்டர் த இமேஜ். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது பிஃபோர் த பேக்ரவுண்ட் அண்ட் இது ஆஃப்டர் த பேக்ரவுண்ட். ரொம்ப சூப்பரான ஒரு பிளாக் டோனுக்கு வந்து கொண்டு வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் இல்லாமல் தான் தர போகிறோம் ப்ரீசெட்டை. ஸோ அந்த ப்ரீசெட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே லாஸ்ட்டாக வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இருக்கும், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் அப்படின்னு போட்டுருப்பேன். ஸோ அது கீழே வந்து லிங்க் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாஸ்வேர்டில் எதுவும் கிடையாது. ஸோ நார்மலாக யூஸ் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து SD அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி லைக் பண்ணுறேங்க மறக்காமல். ஸோ லைக் பண்ணால் தான் நான் அடுத்துக்கப்புறம் வர வீடியோஸ்லேயும் வந்து பாஸ்வேர்ட் இல்லாமல் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் டீமோட உட்காந்து நான் பேச முடியும். ஸோ முடிஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிட்டு அகைன் கீழே கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா SD அப்படின்னு டைப் பண்ணுறேங்க. ஸோ அப்போ தான் வந்து இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் போட எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, டாடா பை பை ஃப்ரம் SD.